ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம எலாஸ்டிசிட்டி அப்படின்னு ஒரு லெசன் படித்தோம்ல, ஒர்க்ஷாப் கால்குலேஷன் சயின்ஸில். அந்த லெசனோட கொஸ்டின் பேங்க் கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எலாஸ்டிக் பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க ஒரு 4 மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 மெட்டீரியல்ஸில் எந்த மெட்டீரியல் வந்து எலாஸ்டிக் மெட்டீரியல் அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொன்றத்தையும் பாருங்க. நைலான் நைலான் அப்படிங்கிறது எலாஸ்டிக் மெட்டீரியல். மற்ற மூணுத்தையும் பாருங்க. பாலிதைரின்ஸ், செல்லுலாய்ட், பாலிகார்பனேட், இது மூணுமே பிளாஸ்டிக் மெட்டீரியல். அப்போ அது மூணும் வராது. அவங்க கேட்டது எலாஸ்டிக் தானே கேட்டிருக்காங்க. அப்போ நைலான் தான் அதில் வந்து எலாஸ்டிக் மெட்டீரியல். ஏ ஆப்ஷன் தான் அதில் ரைட்டு. அடுத்து தெர்மோபிளாஸ்டிக் மெட்டீரியல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ல எல்லாத்தையும் பாருங்க. பியூட்டைல் ரப்பர், அது எலாஸ்டிக் மெட்டீரியல். நைலான், அது எலாஸ்டிக் மெட்டீரியல். நியூஃப்ரின், அதுவும் எலாஸ்டிக் மெட்டீரியல். வினைல் பாலிமர் அப்படி கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல். தெர்மோ பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து வினைல் பாலிமர். அப்போ இந்த டி ஆப்ஷன் தான் இதுல ரைட்டு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? தெர்மோ பிளாஸ்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறதுல வினைல் பாலிமர்ன்றது தெர்மோ பிளாஸ்டிக் மெட்டீரியல். பிளாஸ்டிக் மெட்டீரியல்னா வினைல் பாலிமர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எலாஸ்டிக் மெட்டீரியல் வந்து நைலான், பியூட்டைல் ரப்பர், நியூஃப்ரின் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கேட்டது எலாஸ்டிக் மெட்டீரியல் கேட்டதுனால நைலான் அதுல ரைட்டு. இதுல செகண்ட் கொஸ்டின்ல பிளாஸ்டிக் மெட்டீரியல் கேட்டதுனால வினைல் பாலிமர் ரைட்டு. அடுத்தது எலாஸ்டிக் மெட்டீரியலோட உண்மையான நீளத்துல இருந்து அதை அனுமதிக்கக்கூடிய அந்த எலாங்கேஷன் இருக்குல்ல, அது வந்து மேக்சிமம் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கும். எலாஸ்டிக் பொருள் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அது எலாங்கேட் ஆகும், நீட்சி அடையும் அப்படின்னு நமக்கு தெரியும். அது மாதிரி அடையக்கூடிய அந்த எலாங்கேஷனோட பெர்சன்டேஜ் மேக்சிமம் எவ்வளோ பெர்சன்டேஜ் வரைக்கும் எலாங்கேட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அது 300% வரைக்கும் எலாங்கேட் ஆகும். சி ஆப்ஷன் தான் ரைட்டு. அடுத்தது, ஒரு பொருளோட மாறுபட்ட அளவுக்கும் அதனுடைய ஆரம்ப அளவு, அதாவது அசல் அளவுக்கும் உள்ள விகிதம் என்ன? நம்ம ஸ்ட்ரெயின் படிச்சோம்ல, சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன், திரிபு அப்படின்னு படிச்சிருக்கோம்ல. அந்த பொருள் வந்து லெங்த் வைஸோ இல்ல ஏரியா வைஸோ சேஞ்ச் ஆகிறத வந்து சேஞ்ச் இன் டைமென்ஷன் சொல்லுவோம். மாறுபட்ட அளவு. அதை மேல வச்சுக்கணும். அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அதனோட ஒரிஜினல் லெங்த் இருக்கும்ல, அதுதான் ஆரம்ப அளவுன்னு சொல்லுவோம். ஆரம்பத்தில் உள்ள அளவு, அப்படி இல்லைன்னா அசல் அளவுன்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ பொருளின் மாறுபட்ட அளவிற்கும் ஆரம்பத்தில் அது இருந்த அளவிற்கும் உள்ள விகிதம். ஆரம்பத்தில்னா ஃபோர்ஸ் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி, ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அது லெங்த் வைஸ் சேஞ்ச் ஆயிடும். அந்த அந்த சேஞ்சஸ்ல உள்ள டிஃபரன்ஸ் டெல்டா எல் பை எல் அப்படின்னு படிச்சிருக்கோம்ல, ஸ்ட்ரெயின்னா, அதுதான் இங்க கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டாவது ஆன்சர் பி தான் ரைட்டு. ஸ்ட்ரெயின்னா திரிபு. திரிபு இஸ் ஈக்குவல் டு பொருளின் மாறுபட்ட அளவு பை அதனுடைய ஆரம்பத்தில் அந்த பொருளோட அளவு, அசல் அளவு, ஒரிஜினல் டைமென்ஷன். அடுத்தது, திரிபின் அலகு என்ன? ஸ்ட்ரெயினோட யூனிட் என்னன்னு கேக்குறாங்க. ஸ்ட்ரெயின் வந்து ஒரு ரேஷியோ, ரெண்டு பேருக்கு உள்ள விகிதம். அப்ப அந்த இடத்துல யூனிட்டே வராது. ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் வராது. நோ யூனிட். டி தான் இதுல ஆன்சர். இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. மாறுபட்ட நீளத்திற்கும் ஆரம்பத்தில் அதன் நீளத்திற்கும் உள்ள விகிதம் என்ன? இது வந்து லெங்க்த்னு பர்டிகுலரா மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. மாறுபட்ட அளவுன்னு கொடுக்கல, மாறுபட்ட நீளம். அப்ப லெங்த் வைஸ்ல ஏற்பட்ட சேஞ்சுக்கும் அதனோட ஆரம்பத்துல ஸ்டார்டிங்ல ஒரிஜினல் லெங்க்த்துக்கும் உள்ள விகிதம். அப்போ சேஞ்ச் இன் லெங்த் பை ஒரிஜினல் லெங்த், அது என்னது? லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின் ஆர் லீனியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு படிச்சோமா? நீட்சி திரிபு. நீட்சி திரிபுன்றது என்னது? லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் ஆர் லீனியர் ஸ்ட்ரெயின். அதாவது நம்ம டென்சில் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். டென்சில் ஃபோர்ஸ்ங்கிறது ரெண்டு பக்கமும் பிடிச்சி அதை இழுப்போம். டென்சில் ஃபோர்ஸை கொடுக்கும்போது அது என்ன ஆகும்? எலாங்கேட் ஆகும் அப்படின்னு படிச்சோம்ல. நீட்சி அடையும் அப்படின்னு படிச்சோம்ல. அதுக்கு பேர் தான் என்னது? நீட்சி திரிபு. அப்போ இந்த மாறுபட்ட நீளம், அந்த நீளம்னு வந்ததுனால அது நீட்சி திரிபு.
ஓகேவா? மாறுபட்ட நீளத்திற்கும் ஆரம்பத்தில் அதன் நீளத்திற்கும் உள்ள விகிதத்துக்கு பேரு நீட்சி திரிபு. லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் இல்லைன்னா லீனியர் ஸ்ட்ரெயின். ஏ ஆப்ஷன் தான் ரைட்டு. அடுத்து புறத்திரிபுக்கும் நீட்சி திரிபுக்கும் இடையே உள்ள விகிதம் என்ன? நம்ம பாய்சான் ரேஷியோ படிச்சோம், ஞாபகம் இருக்கா? லேட்ரல் ஸ்ட்ரெயினுக்கும் லீனியர் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள விகிதம். லேட்ரல் அப்படின்னா புறத்திரிபு, லீனியர்னா நீட்சி திரிபு. அப்போ புறத்திரிபு டிவைடட் பை லீனியர் நீட்சி திரிபு, அது ரெண்டுத்துக்கும் உள்ள விகிதம் தான் பாய்சான் ரேஷியோன்னு படிச்சிருக்கோம்ல. லேட்ரல் ஸ்ட்ரெயினுக்கும் லீனியர் ஸ்ட்ரெயினுக்கும் புறத்திரிபுக்கும் நீட்சி திரிபுக்கும் உள்ள விகிதம் பாய்சான்ஸ் ரேஷியோ 1/m அப்படின்னு ஞாபகம் வருதா? இப்ப லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைட் பை லீனியர் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு 1/m அப்படின்னு படிச்சோம்ல, அதுதான் இது பாய்சான் ரேஷியோ. டி ஆப்ஷன். அடுத்தது மாறுபட்ட நீளத்தை குறிக்க பயன்படும் குறியீடு என்ன? அந்த சேஞ்ச் இன் லெங்த் இருக்குல்ல, அதை வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னு கேக்குறாங்க. டெல்டா எல். நம்ம ஸ்ட்ரெயின் படிக்கும்போது டெல்டா எல் டிவைடட் பை எல், டெல்டா எல் டெல் எல் டிவைடட் பை, அதாவது டெல்டா எல் டிவைடட் பை எல் அப்படின்னு படிச்சிருப்போம்ல ஸ்ட்ரெயினுக்கு ஃபார்முலா. அந்த டெல் எல் அப்படிங்கிறது மாறுபட்ட நீளத்தை குறிக்கும். அப்புறம் தகைவோட விகிதம் என்ன? தகைவுனா ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஃபார்முலா என்ன? இங்க 4 ஃபார்முலா கொடுத்துருக்காங்கல்ல, அது கேட்குறாங்க. ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா அல்லது லோட் பை ஏரியா அப்படின்னு படிச்சிருக்கோம்ல. பலு மற்றும் பரப்பு. ஸ்ட்ரெஸ்னா பலு மற்றும் பரப்புக்கு உள்ள விகிதம். பலுங்கிறது லோடு, பரப்புங்கிறது ஏரியா. லோட் பை ஏரியா ஆர் ஃபோர்ஸ் பை ஏரியா. கிலோகிராம் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு படிச்சோம்ல. கிலோகிராம் பர் மீட்டர் ஸ்கொயர் அல்லனா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு படிச்சிருப்போம்ல ஸ்ட்ரெஸ். அதுதான் இங்க கேக்குறாங்க. அப்போ ஏ ஆப்ஷன் ரைட்டு. அடுத்தது ரிவிட்டின் மீது செயல்படும் விசை என்ன? ரிவிட் பண்றோம்ல, அப்ப எந்த ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க? ரிவிட் பண்றதுக்கு எந்த ஃபோர்ஸ அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஷியர் ஃபோர்ஸ் அப்படி படிச்சிருக்கோம்ல நம்ம. அந்த ஷியர் ஃபோர்ஸ் தான் ரிவிட் அடிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. அந்த ஷியர் ஃபோர்ஸ் வந்து வெட்டு விசை. ஷியர் ஃபோர்ஸுக்கு பேர் என்னது? வெட்டு விசை. இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா ஒரு ஃபிகர் கொடுத்திருக்காங்க. அந்த ஃபிகர் வந்து என்ன ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. நம்ம முன்னாடியே அன்னைக்கு கிளாஸ்ல லெசன் நடத்தும் போதே சொன்னேன். 3 ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஒன்னு டென்சில் ஃபோர்ஸ், அடுத்தது கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ், இன்னொன்னு ஷியர் ஃபோர்ஸ், ஷியரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. மூணுத்துக்குமே டயக்ராம் கொடுத்திருந்தாங்க. இந்த படம் தான் இதுல முக்கியம், பாத்துங்கன்னு சொன்னோம். இதுல ஃபிகர் நம்பர் 6 நம்ம அங்க பார்த்தோம்ல கிளாஸ்ல, அந்த படம் தான் இங்க கொடுத்திருக்காங்க. அந்த அந்த படத்துல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? ஷியர் ஃபோர்ஸ் இங்க அப்ளை பண்றாங்கன்றது தெரியுது. அதாவது ஷியர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது கீழ்ப்பக்கம் ஃபிக்ஸடா இருக்கும். அந்த மேல் பக்கம் இருக்கிறது மட்டும் என்ன ஆகும்? அந்த அந்த டிப்ல போய் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த மேல மட்டும் சேஞ்ச் ஆகும், அடிப்பக்கம் மாறாது. அப்போ இந்த ஷியர் ஃபோர்ஸோட படம் தான் அங்க கொடுத்திருக்காங்க. அப்போ இது சி ஆன்சர். வெட்டு தகைவு. வெட்டு தகைவுன்னு இருக்குல்ல, ஷியர் ஸ்ட்ரெஸ், அதுதான் ரைட்டு. அடுத்தது பரும குணகத்தின் சூத்திரம் என்ன? பரும குணகம்னா பல்க் மாடுலஸ் அப்படின்னு படிச்சோமா. மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆர் யங்ஸ் மாடுலஸ், அப்புறம் பல்க் மாடுலஸ், அடுத்தது மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அப்படின்னு 3 பார்த்தோம். இதுல வந்து பல்க் மாடுலஸ் தான் அவங்க கேக்குறாங்க. பல்க் மாடுலஸ் அப்படிங்கிறது வந்து பரும தகைவிற்கும் பரும திரிபுக்கும் உள்ள விகிதம். அதாவது வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். அந்த வால்யூமெட்ரிக்ன்ற வார்த்தைக்கு தமிழ்ல பரும, ஸ்ட்ரெஸ்னா தகைவு. அதே மாதிரி வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்னா பரும திரிபு. பரும தகைவு பை பரும திரிபு இஸ் ஈக்குவல் டு பல்க் மாடுலஸ், பரும குணகம் அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போ சி ஆப்ஷன் தான் ரைட்டு. அடுத்தது ஒரு பொருளின் மீது அதன் மீட்சியல் எல்லைக்குள் விசை செலுத்தப்படும் போது தகைவானது திரிபுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்ற கூற்று எந்த விதி சொல்லுது அப்படின்னு கேக்குறாங்க. அது ஹூக்ஸ் லா. ஹூக்ஸ் தானே சொன்னாரு, within a elastic limit stress is directly proportional to strain. மீட்சியல் எல்லைக்குள் ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் ஒன்றுக்கொன்று நேர் விகிதத்துல இருக்கும், லீனியரா இருக்கும். ப்ரிப்போர்ஷனாலிட்டி, அது ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணும்போது சேஞ்ச் ஆகக்கூடிய ஸ்ட்ரெயின்
ஸ்ட்ரெஸ் அதிகமானா ஸ்ட்ரெயினும் அதிகமாகும். ஸ்ட்ரெஸ் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும்னா ஸ்ட்ரெயினும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். லீனியரா ரைஸ் ஆயிட்டே இருக்கும். எவ்வளவுக்குள்ள? வித்தின் எ எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொன்னது யாரு? ஹூக்ஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். அதனால தான் அதுக்கு பேர் என்ன வந்தது? ஹூக்ஸ் லா. அது எதுல கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன்ல பி ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் என்னது? எலாங்கேஷனுக்கும் லோடுக்கும் உள்ள அது அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம, அதுதான் இது. எலாங்கேஷனுக்கும் லோடுக்கும் உள்ள கர்வ். அந்த கர்வ்ல சி அப்படிங்கிற பாயிண்ட் வந்து அந்த புள்ளி வந்து எதை குறிக்குது அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம இந்த கர்வ் படிக்கும் போதே பார்த்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் கீழே பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் சேர்ற இடத்துல 0 ஓ அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கா? அந்த ஓல இருந்து ஏ வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் லீனியரா சேஞ்ச் ஆகும். அப்ப அந்த ஹூக்ஸ்லாம் அப்ளிகபிள் ஆகுறது 0ல இருந்து ஏ வரைக்கும் உள்ள பாயிண்ட். அந்த ஏ பாயிண்ட் வரைக்கும் தான் லீனியரா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும். அதுக்கப்புறம் பி பாயிண்ட் வரைக்கும் என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும், ஆனா லீனியரா இருக்காது. அந்த அந்த பி பாயிண்ட் தான் என்னது? எலாஸ்டிக் லிமிட்னு படிச்சிருக்கோம். மீட்சி எல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த எலாஸ்டிக் லிமிட்ங்கிறது பி பாயிண்ட். இந்த எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ள வரைக்கும் தான் நீங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அது ரீகைன் ஆயிடும். அந்த அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அதனுடைய ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடும். அப்ப அந்த எலாஸ்டிசிட்டி அப்படின்ற குணம் எது வரைக்கும் மெயின்டைன் ஆகும்? அந்த பி அப்படிங்கிற பாயிண்ட் வரைக்கும் தான் அந்த எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிற குணம் அதுக்கு இருக்கும். அப்ப பின்றது எலாஸ்டிக் லிமிட். அடுத்தது சி. சின்றது ஈல்டு பாயிண்ட். சின்றது என்னது? ஈல்டு பாயிண்ட். ஒன்ஸ் இந்த சி அப்படின்னு அந்த ஈல்டு பாயிண்ட் வந்துருச்சுன்னா அது வந்து அந்த பிளாஸ்டிக் ரீஜனுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த பியை தாண்டிடுச்சுனாலே இந்த ஈல்டு பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அப்ளை பண்ற ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணாலும் அது டிஃபார்மேஷன் ஆகாது. அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு திரும்ப அதால வர முடியாது. ஏன்னா அந்த எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டி போனதுனால அது வந்து என்ன ஆயிடும்? பிளாஸ்டிக் அந்த குணம் வந்து அதுக்கு வந்துடும். அப்போ அந்த ஈல்டு அந்த சிங்கிறது வந்து என்னது? ஈல்டு பாயிண்ட்டை குறிக்குது. அடுத்தது டி அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த டி வந்து என்னது? மேக்சிமம் லோடு, அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த பொருளால தாங்கப்படக்கூடிய அதிகபட்ச லோடு, அல்டிமேட் லோடு, அதுதான் என்னது? டி. அடுத்தது ஈன்றது வந்து ஃப்ராக்சர் பாயிண்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். ஃப்ராக்சர் பாயிண்ட்னா அந்த பாயிண்ட் வந்தோன்னா அந்த பொருள் என்ன ஆயிடும்? உடஞ்சிரும். அதுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் லோட் அப்ளை பண்ணும்போது தாங்கி எலாங்கேட் ஆகிட்டே இருந்தது. இந்த ஈன்ற பாயிண்ட்டை ரீச் ஆகும்போது அதால என்ன செய்ய முடியாது? அந்த ஃபோர்ஸை தாங்க முடியாது. அது சுக்குநூறா உடஞ்சி போயிடும். ஃப்ராக்சர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, முறிவு, பிரிட்டில் தன்மை வந்துடும் அப்படின்னு படிச்சோமா? அந்த அந்த ஈங்கிறது ஃப்ராக்சர் பாயிண்ட், டின்றது அல்டிமேட் ஸ்ட்ரெஸ், சிங்கிறது ஈல்டு பாயிண்ட், பி வந்து எலாஸ்டிக் லிமிட், ஏங்கிறது அது வரைக்கும் தான் அந்த ஹூக்ஸ்லாம் அப்ளிகபிள் ஆகும். ஏ வரைக்கும் தான் அந்த விகித சமம் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள அந்த அந்த ரேஷியோ இருக்குல்ல, அது வந்து ப்ரிப்போர்ஷனாலிட்டியா இருக்கும். லீனியரா ப்ரிப்போர்ஷனா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். ஹூக்ஸ்லாம் அப்ளிகபிள் ஆகுறது 0ல இருந்து ஏ வரைக்கும் உள்ள பாயிண்ட் வரைக்கும் தான் அப்ளிகபிள் ஆகும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பொருள் முறிவதற்கு முன்பு தாங்கும் அதிகபட்ச தகைவு அப்படிங்கிற அந்த மேக்சிமம் லோடு வந்து தாங்குது இல்ல, அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பேர் தான் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். அந்த பொருளால தாங்கப்படக்கூடிய மேக்சிமம் லோட தாங்கக்கூடிய அந்த இதுக்கு பேர் என்னது? அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். அடுத்த கொஸ்டின்ல அதிகபட்ச தகைவுக்கும் செயல்படும் தகைவுக்கும் இடையே உள்ள விகிதம். அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உள்ள ரேஷியோவுக்கு பேர் என்னது அப்படின்னு கேக்குறாங்க. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, பாதுகாப்பு எண். பாதுகாப்பு எண் இஸ் ஈக்குவல் டு அதிகபட்ச தகைவு பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ், அதாவது செயல்படும் தகைவு. ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்னா செயல்படும் தகைவு, சேஃப் ஸ்ட்ரெஸ்னு கூட சொல்லுவோம்ல, அதுதான். இந்த கொஸ்டின்ல அதிகபட்ச பலுவுக்கும், அதிகபட்ச பலுனா அல்டிமேட் லோடு, அதுக்கும் குறுக்கு வெட்டு பரப்புக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க.
அதிகபட்ச பலுங்கிறது வந்து அல்டிமேட் லோட் பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா. அப்போ அதுக்கு பேரு அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ன்னு பேரு. அல்டிமேட் லோட் டிவைடட் பை ஏரியா, அதுக்கு பேர் என்னது? அல்டிமேட் ஸ்ட்ரெஸ், அதிகபட்ச தகைவு. லோட் பை ஏரியானாலே ஸ்ட்ரெஸ் தானே. இந்த இடத்துல இங்க கொடுத்த 4 ஆப்ஷன்லயும் பாருங்க, தகைவுன்றது ஒரு இடத்துல மட்டும்தான் வருது, சில மட்டும்தான் வருது. லோடு பை ஏரியானாலே ஸ்ட்ரெஸ், தகைவு அப்படின்னு நமக்கு தெரியும். இங்க அதிகபட்ச லோடு பை ஏரியான்னு கொடுத்ததுனால அது அதிகபட்ச தகைவு, அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். அடுத்த கொஸ்டின், தகைவு திரிபு வரைபடத்தில் அந்த புள்ளி பி அப்படிங்கிறது எதை குறிக்கும்? இப்பதான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். இந்த மேப்ல வந்து பிங்கிற பாயிண்ட் எதை குறிக்கும்னு கேக்குறாங்க. அந்த பிங்கிற பாயிண்ட் வந்து எலாஸ்டிக் லிமிட்டை குறிக்கும். போன கொஸ்டின்ல சின்ற பாயிண்ட் கேட்டாங்க, அது ஈல்டு பாயிண்ட். பிங்கிறது எலாஸ்டிக் லிமிட். அடுத்தது, வெட்டு தகைவிற்கும் வெட்டு திரிபுக்கும் உள்ள விகிதம் என்ன? ஷியர் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஷியர் ஸ்ட்ரெயின். அது வந்து மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அப்படின்னு படிச்சிருக்கோம்ல. மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டினா பரும குணகம், சாரி விரைப்பு குணகம். மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டினா விரைப்பு குணகம். ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஷியர் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள ரேஷியோக்கு பேரு மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, அப்படின்னா விரைப்பு குணகம் பி அப்படிங்கிறது அதோட பேரு. அடுத்து, தகைவுக்கும் திரிபுக்கும் இடையே உள்ள விகிதம், அது யங்ஸ் மாடுலஸ் தானே. ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் இஸ் நத்திங் பட் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆர் யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம்ல. அப்ப யங்ஸ் மாடுலஸ், யங் குணகம் என்பது தகைவுக்கும் திரிபுக்கும் உள்ள விகிதம் ஆகும். கிராங்க் ஷாஃப்டில் செயல்படும் விசை எது அப்படின்னு கேக்குறாங்க. கிராங்க் ஷாஃப்ட் அப்படிங்கிறது மெக்கானிக்கல், மோட்டார் மெக்கானிக்கல்ல உள்ள அந்த அந்த என்ஜின் இருக்குல்ல, அதுல வந்து இருக்கும். அதுல யூஸ் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸுக்கு பேரு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பேர் என்னன்னு கேக்குறாங்க. முறுக்கு தகைவு. அதுக்கு பேர் என்னது? முறுக்க தகைவு. அடுத்தது, தெர்மோசெட்டிக் பிளாஸ்டிக் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அதுல வினைல் பாலிமர் அது வந்து என்ன பார்த்தோம் நம்ம? தெர்மோ பிளாஸ்டிக் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்புறம் தைரின், செல்லுலாய்டு, இதெல்லாம் வந்து தெர்மோபிளாஸ்டிக்னு பார்த்துருக்கோம். இவங்க கேட்கறது தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக். தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக் வந்து மேலமைன் ரெசின்கள். மேலமைன் ரெசின் மட்டும்தான் இதுல என்னது? தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக். அப்ப டி ஆப்ஷன். அடுத்தது, சம் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க? 1 mm திக்னஸ் உள்ள 10 mm 1 mm திக்னஸ் உள்ள பிளேட் அவங்க கிட்ட இருக்கு. அந்த பிளேட்ல 10 mm டயாக்கு ஹோல் போட போறாங்க. அப்படி ஹோல் பண்ணோம்னா அங்க ஏற்படக்கூடிய அந்த ஃபோர்ஸ், அந்த ஹோல் போடுறதுக்கு தேவையான அந்த விசை, அந்த மெஷினை வச்சு நீங்க ஹோல் போடுறீங்கன்னா அந்த மெஷின் செயல்படுத்தக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. நமக்கு என்ன தெரியும்? அந்த பரப்பளவு வேணும் நமக்கு. அவங்க வந்து 10 மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திக்னஸ் வந்து 1 mmன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே mmல இருக்கிறதுனால அப்படியே வச்சுக்கலாம், சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. ஏரியா கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா வந்து பை டிடி, பையா ஸ்கொயர் தானே அந்த இதுக்கு பேரு. ஆனா இந்த இடத்துல விட்டம் இருக்கிறதுனால அப்படியே டைரக்டா விட்டத்தை யூஸ் பண்ணிக்கிறோம். ஆருக்கு போகாம விட்டத்தை எடுத்துக்கிறோம். பைடிங்கிறது வட்டத்தின் பரப்பளவு பை டி. இந்த இடத்துல பிளேட் வந்து திக்கான பிளேட்டா இருக்கிறதுனால திக்னஸையும் நம்ம என்ன செய்யணும்? பெருக்கிடணும். அப்போ 22/7 × 10 × 1 அப்படி பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 31.43 அப்படிங்கிறது ஏரியா கிடைச்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்களா? துளையிடப்படக்கூடிய விசை என்ன? அனுமதிக்கப்பட்ட வெட்டு தகைவு ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. 50 நியூட்டன் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் தெரியும். நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஏரியா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஏரியாவை ஸ்ட்ரெஸ்ஸால மல்டிப்ளை பண்ணும்போது ஃபோர்ஸ் கிடைச்சிரும். 1571.5 நியூட்டன் அப்படின்னு கிடைக்குது. இந்த கணக்கெல்லாம் முன்னாடி ஏற்கனவே கிளாஸ்லயே நான் நடத்திட்டேன், அதனால நீங்க அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்டாவே பார்த்துக்கலாம். அடுத்து செகண்ட் கொஸ்டின். இது என்ன சொல்லியிருக்காங்க? 10 mm உள்ள ஒரு சதுர ராடு, ஸ்கொயர் டைப் ராடு இருக்கு. அதுல டென்சில் லோடு கொடுக்குறாங்க. அப்போ ஏற்படக்கூடிய டென்சில் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதுக்கு வந்து லோட் பர் ஏரியா தானே ஃபார்முலா. லோடு வந்து 1000,
இந்த ஏரியா வந்து சதுர வடிவ ராடுங்கிறதுனால 10 × 10 போட்டுங்க. அப்ப 1100ஆல வகுக்கும் போது 10 கிலோகிராம் பர் மீட்டர் mm² கிடைக்கும். இதுதான் வந்து என்னது அவங்க கேட்ட ஸ்ட்ரெஸ். ஃபோர்ஸ் பை ஏரியா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சது என்னது டென்சில் ஸ்ட்ரெஸ். அடுத்தது இது வந்து ஒரு பார் தான் எடுத்திருக்காங்க. அதுல 2800 mm பாரு. அதுல ஃபோர்ஸ் அப்ளை பண்றாங்க 3.2 கிலோகிராம் நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்றாங்க. அப்போ வந்து அது எலாங்கேட் ஆகுது 0.5 mm எலாங்கேட் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்ட்ரெயின் டென்சில் ஸ்ட்ரெயினை கண்டுபிடிங்க சொல்றாங்க. டென்சில் ஸ்ட்ரெயினுக்கு ஃபார்முலா என்ன? டெல்டா எல் பை எல். டெல்டா எல்லுங்கிறது 0.5 mmன்னு கொடுத்துருக்காங்க. அதுல ஒரிஜினல் லெங்த் வந்து 2800 மில்லிமீட்டர். அப்படியே கூட நீங்க வச்சு போடலாம். ஏன் அதை இதா மாத்தணும்னு எம்எம் வச்சு கூட போட்டாலுமே ஆன்சர் வரும். 0.5 டிவைடட் பை 2800 mm. அப்படியே நீங்க வகுத்தீங்கனாலே உங்களுக்கு ஸ்ட்ரெயின் கிடைச்சிரும். என்னன்னு கிடைக்கும்? 0.0001786 அப்படின்னு கிடைக்கும். அது வந்து என்னது? டென்சில் ஸ்ட்ரெயின். அடுத்தது 1 மீட்டர் நீளம் உள்ள கம்பியில வந்து 100 கிலோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அதனோட நீளம் வந்து 1 சென்டிமீட்டர் ரைஸ் ஆகுது. ஸ்ட்ரெயினை கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. அந்த நீளத்துல ஏற்பட்ட மாறுபாடு அது வந்து 1 டிவைடட் பை ஒரிஜினல் லெங்த் வந்து என்னது 1 மீட்டர். அப்போ சென்டிமீட்டர்ல சொல்லும் போது 100 சென்டிமீட்டர் வரும். அதை டிவைட் பண்ணீங்கன்னா 0.01 கிடைக்கும். அதுதான் ஸ்ட்ரெயின். அடுத்தது 2 மீட்டர் நீளம் உள்ள ராடு. அதுல 0.8 mm குறுக்கு வெட்டு பரப்புடைய ஒயர். அந்த ஒயரோட டயா வந்து 0.8 mm. அதோட லெங்த் வந்து 2 மீட்டர். இதுல வந்து டென்சில் ஃபோர்ஸ் ஒன்று அப்ளை பண்றாங்க. 8 கிலோகிராம் எடை உள்ள ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அது எலாங்கேட் ஆகுது. எவ்வளவு எலாங்கேட் ஆகுது? 1.6 mm எலாங்கேட் ஆகுது. அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ் கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. முதல்ல ஸ்ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்கலாம். ஸ்ட்ரெஸ் வந்து 1.6 டிவைடட் பை 2000 mm போட்டிங்கன்னா 8/10,000. அதை அப்படியே வச்சுங்க, வகுக்கலாம் வேண்டாம். அடுத்து ஸ்ட்ரெஸ் 8 கிலோகிராம் டிவைடட் பை 0.8 mm². ஏரியாவில் வகுக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? 10 அப்படின்னு கிடைக்குது. அப்போ ஸ்ட்ரெஸ் தெரியும், ஸ்ட்ரெயின் தெரியும். யங்ஸ் மாடுலஸ்க்கு ஃபார்முலானா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து 10ன்னு அப்படியே வச்சுக்கிட்டீங்க. ஸ்ட்ரெயினை வந்து 8/10,000. 10 டிவைடட் பை 8/10,000 அப்படின்னு வரும். அப்போ சம்திங் டிவைடட் பை வந்து 1 டிவைடட் பை 1/5னா இந்த 5 மேலே போய்டும்ல. அதை மாதிரி 10 டிவைடட் பை 8/10,000 இருக்கும்போது இந்த 10,000 மேலே போயிடும். அப்போ போயிட்டு என்ன ஆகிடும்? டோட்டலாக 1 பக்கத்தில் 5 0 டிவைட் பை 8ன்னு வந்து நிற்கும். அதை அப்படியே டிவைட் பண்ணிங்கன்னா 12,500 கிலோகிராம் பர் mm² கிடைக்கும். அதுதான் அதனோட யங்ஸ் மாடுலஸ். அடுத்தது ஒரு பொருளோட மேக்சிமம் ஸ்ட்ரெஸ் வந்து 35 கிலோகிராம். அதை மேக்சிமம்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். அதுக்கப்புறம் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 5ன்னு கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? சேஃப் ஸ்ட்ரெஸ், ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் இல்லை சேஃப் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டிக்கு ஃபார்முலா என்ன? அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை சேஃப் ஸ்ட்ரெஸ். அதில் நமக்கு என்ன வேணும்? சேஃப் ஸ்ட்ரெஸ் தான் வேணும். அது இந்த பக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை போடணும். அது எவ்வளவு? அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் அதிகபட்ச தகவு 35, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 5 வகுத்தீங்கன்னா 7ன்னு கிடைக்கும். அதுதான் என்னது? அவங்க கேட்ட பாதுகாப்பு தகைவு, சேஃப் ஸ்ட்ரெஸ். அடுத்தது ஒரு டயக்ராம் கொடுத்தாச்சு. நம்ம அந்த 3 படம் படிச்சோம்ல, 3 ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அதுல இந்த ஃபிகர் நம்பர் 5 தானே இது இங்க கொடுத்துருக்கிறது. இதை வந்து என்ன கேட்குறாங்க? இது வந்து எந்த வகையான ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க? இந்த அம்புக்குறியை பாருங்க. இதுல வந்து 2 பக்கமும் உள்நோக்கி வருது. கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் கொடுப்பாங்க. கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் தான் கீழ இருந்து மேல் நோக்கி அழுத்தும், மேல இருந்து ஒண்ணு கீழ் நோக்கி அழுத்தும். ரெண்டுமே அந்த பொருளை நோக்கி வந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? அம்புக்குறி ரெண்டும் அந்த பொருளை நோக்கி வந்துச்சுன்னா அதுக்கு பேரு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். அந்த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கு? பில இருக்கு. இருக்க தகைவு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதோட இப்ப இந்த எலாஸ்டிசிட்டி லெசன்ல உள்ள கொஸ்டின் பேங்க் கொஸ்டின்ஸ் அத்தனையும் முடிஞ்சிருச்சு. ஓகேவா?